வேண்டாண்ணா, பிள்ளைலாம் ரஷ்யா போய் படிக்க வச்சு என்னென்ன பண்ண முடியும்? வேண்டாண்ணா மாப்பிள்ள, கோவை புதூர் பார்க் டவுன் பகுதியைச் சேர்ந்த செந்தில் பிரபுவின் மகள் அனு கீர்த்தனா மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் நீட் தேர்வுக்காக தீவிரமாக தயாராகி வந்துள்ளார். ஏற்கனவே 2 முறை நீட் தேர்வு எழுதியிருந்த அவர் இந்த ஆண்டும் 3வது முறையாக தேர்வில் பங்கேற்றிருந்தார். மருத்துவ படிப்பில் சேரும் நம்பிக்கையுடன் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் நீட் தேர்வில் முறைகேடு புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து மறுதேர்வு நடத்தப்படும் என்ற தகவல் வெளியானது. இதனால் மீண்டும் தேர்வு எழுத வேண்டிய சூழல் உருவானதால் தேர்ச்சி பெற முடியுமா என்ற அச்சம் மற்றும் மன உளைச்சலில் மாணவி இருந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று நள்ளிரவு வரை படித்துக் கொண்டிருந்த அனு கீர்த்தனா தனது சித்தப்பாவுக்கு வாட்ஸ்ஆப்பில் உருக்கமான தகவல் அனுப்பிவிட்டு விபரீத முடிவில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. உடல்நிலை பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெற்றோர் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாணவியின் உடல் உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்த மாணவியின் தந்தை, அனிதாவில் தொடங்கிய நீட் மரணங்கள் என் மகளுடன் முடிவடைய வேண்டும் என்றும் மருத்துவ கனவுடன் இருக்கும் மாணவர்களுக்கு நீட் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் கண்ணீர் மல்க கூறினார். விபரீத முடிவு என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் அல்லது விபரீத எண்ணம் ஏற்பட்டால் உடனடியாக 104 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உதவி பெறலாம்.